தமிழகத்தில் நீண்ட காலம் சஸ்பெண்ட்ல இருக்கக்கூடிய போலீசாருக்கு மீண்டும் பணி வழங்க காவல்துறை முடிவு செய்திருப்பதா தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம கேட்கலாம். சாலமன், வணக்கம். தற்போது தமிழகத்தில் மொத்தம் எத்தனை காவலர்கள் இந்த பணியிடை நீக்கத்தில் இருக்காங்க? அதுல எவ்வளவு காவலர்கள் நீண்ட காலம் சஸ்பெண்ட்ல இருக்காங்க சாலமன்? மேலும் இந்த முடிவு எதனால் எடுக்கப்பட்டிருக்கின்ற விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தமிழக காவல்துறையில பல்வேறு காரணங்களுக்காக நீண்ட காலமாக பணியிடை நீக்கத்துல இருக்கக்கூடிய காவலர்களை மீண்டும் பணியில் அமர்த்துவது தொடர்பாக தமிழக டிஜிபி ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் நிலவரப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள், குற்றவியல் வழக்குகள் மற்றும் துறை சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கைகள் என மொத்தம் 439 காவலர்கள் பணியிடை நீக்கத்துல இருக்கின்றனர். அதுல 202 காவலர்கள் ஓராண்டுக்கும் மேலாக பணியில் இல்லாமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக இந்த பணியிடை நீக்கம் என்பது ஒரு அரசு ஊழியருக்கு வேலை வாங்காமலேயே ஊதியம் வழங்குவதற்கு சமம் என்பதால இதனை தவிர்க்குமாறும் அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அதன் அடிப்படையில நீண்ட காலமாக இந்த பணியிடை நீக்கத்துல இருப்பவர்கள் தொடர்பாக பல வழக்குகள் நீதிமன்றத்தால தொழில்நுட்ப காரணங்களுக்காக ரத்து செய்யப்படுவதை கருத்தில் கொண்டு திரும்ப பெறுவதற்கு அதிகாரிகள் பரிசீலனை செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடுமையான குற்றச்சாட்டுகள் அல்லது தீவிரமான ஒழுக்கக்கேடு இல்லாத பட்சத்துல அவர்கள் மீதான விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படாது எனில் அவர்களை மீண்டும் பணியில அமர்த்தலாம் எனவும் அந்த உத்தரவுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குற்றவியல் அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள் நீதிமன்றத்துல நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து தாமதத்திற்கு தெளிவான காரணங்கள் இல்லாத பட்சத்துல சம்பந்தப்பட்ட துறைகளுடன் ஆலோசனை செய்து இந்த ரத்து செய்வது தொடர்பாக மேற்கொள்ளலாம் எனவும் அந்த உத்தரவுல தெரிவிக்கப்பட்டது. இந்த பணியிடை நீக்கம் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் பணியில சேரக்கூடிய இந்த காவலர்களுக்கு சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒழுங்கு நடவடிக்கை முடியும் வரை இந்த காவலர்களுக்கு எவ்விதமான முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகள் அல்லது அதிகாரமிக்க இடங்களை வழங்கக்கூடாது என அந்த கூடுதல் பொறுப்பு டிஜிபி கொடுத்த உத்தரவுல இந்த உத்தரவானது தெரிவிக்கப்பட்டது. இதே போல பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டு இந்த பணியிடை நீக்கப்பட்ட காவலர்கள் மீண்டும் பணியில் சேர்வதற்கான நடவடிக்கையில காவல்துறையினர் ஈடுபட வேண்டும் எனவும் அந்த உத்தரவுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் தொடர்பான வழக்குல அறிவிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை தமிழக காவல்துறை டிஜிபியால் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883878. இமெயில் advt@dttv.in.